உங்கள் யாவரையும் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய கூட்டத்திற்காக வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை உருவாக்கின தெய்வமே, உம்முடைய கிருபை எப்பொழுதும் எங்கள் மேல் தங்கியிருப்பதாக. மலைகள் பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை மாறினாலும், இந்த பூமி மாறினாலும், உம்முடைய கிருபை என்றும் எங்களுக்கு மாறாதப்பா. நீர் எங்கள் மேலே வைத்த அந்த அபிஷேகம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் பர்வதத்திற்கு நேராக நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒன்றிணைந்து தேவனை ஆராதிப்பதற்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாம்ஸ் 121 படிக்கலாம். சாம்ஸ் 121, சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் எதிர்மோதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம். கர்த்தர் நம்மளை 24/7 காக்கிறார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லைன்னு போட்டிருக்கு. ஸோ 24 hours காக்கிற தேவன். அதே மாதிரி நம்மளை ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டேமேஜ்லேருந்து கூட காப்பாற்றுறார். உன்னை எல்லாத்தையும் விலைக்கு காக்கிறார். அவர் உன் ஆத்மாவை காக்கிறார். கர்த்தர் இது பண்ணுறது நமக்கு கிட்டேருந்து இன்னொன்று அதே மாதிரி எதிர்பார்க்குறார். கர்த்தர் எதிர்பார்க்குறதுல ஒன்றே ஒன்று, அவர் எப்படி நம்மளை 24 hours இது பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவர் எதிர்பார்க்கறதுலாம் ஒன்றே ஒன்று, நம்ம அவரை துதிக்கணும். 24 hours அவர் நினைப்பாவே இருக்கணும். அவர் வேதத்தில் தியானமாக இருக்கணும். இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான்னு பைபிளில் போட்டிருக்கு. அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஆனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்தோடனே குட் மார்னிங் ஜீசஸ் சொல்லுவோம், அப்புறம் குட் நைட் ஜீசஸ் தான். நடுவில் மறந்துடும், ஜீசஸ் இருக்காருன்னே மறந்துட்டு ஒர்க் போவோம், எல்லாமே பண்ணுவோம். அதனால இந்த சாம்லே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நிறையா வேர்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்கள் துதிச்சிங்களா இல்லையான்னு. உன் காலை தொல்லாட ஓட்டாருன்னு போட்டிருக்கு. நம்ம whenever you walk, ஆக்சுவலாக நம்ம நடக்கும் போதெல்லாம் நோட் பண்ணோம்னா நம்ம தள்ளாடவே மாட்டோம். எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், ஒரு ஸ்டெப் கூட தள்ளாடினதே இல்லை. இட்ஸ் a reminder for us to praise the Lord. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறான்னு இருக்கு. ஸோ whenever we see a shadow, it's God actually is protecting us. ஸோ ஒரு நேரமும் நம்ம நிழலை பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு நிழலாக ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அதுக்காக நம்ம துதிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி இரவும் பகலும், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு. எப்போவுமே நம்ம மூணை பார்ப்போம், சன்னை பார்ப்போம். இட்ஸ் ஆல் a reminder for us to praise the Lord. அதே இது நமக்கு ஒத்தாசை வரும் கர்த்தரை துதிப்போமா? எல்லாரும் கரங்களை தட்டி வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைக்க வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைக்க என்ன கடந்தா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடந்தா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் பேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடவோட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவோட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவர்கள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவர்கள் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். கை தட்டிட்டே பாடுவோமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் நிழலாவரே, வருவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலாவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் பேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் பேராய் கண்களை எனக்கொத்தாசை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் பேராய் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் ஹல்லேலூயா. நம்ம சின்ன பசங்களை பேசும்போது கேட்டோம்னா they will boast their dads like anything. அவங்க எப்பவுமே எப்படி சொல்லுவாங்கன்னா, இது எங்க அப்பாடா, அது எங்க அப்பா வந்து இது வாங்கி கொடுத்தாங்க, அது வாங்கி கொடுத்தாங்க. இதோ சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு பேசுவாங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம். நம்ம ஹெவன்லி ஃபாதர் பார்த்தீங்கன்னா நமக்காக எந்த ஒரு சூப்பர் ஹீரோவும் பண்ணாதது. நம்ம பாவங்களை நீக்கி நம்ம சாபத்திலேருந்து வெளியே எடுத்து நம்மளை வந்து பரலோகத்துக்கு வழி காட்டின தேவன். அவர் மூலமா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவரை நம்ம எப்படி போஸ்ட் பண்ணணும், நம்ம ப்ரௌடா சொல்லணும். இட்ஸ் மை ஜீசஸ் நம்ம சொல்ல போறோம். எல்லாரும் எந்த நேசுவே சொல்லலாமா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் சந்தோஷமா சொல்ல போறோம், ப்ரௌடா சொல்ல போறோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அண்டத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே,
மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் திருத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் திருத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஒரு வாட்டி கடைசியா பாட போறோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனமுடைந்து போகாதே என் பிரியமே, சோர்ந்து போகாதே என் நண்பனே, நண்பனே, மனமுடைந்து போகாதே என் பிரியமே, பிரியமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. ஆத்மனே சொல்லும் செல்கையில் நான் என்றுமே அஞ்சினே. ஆத்மனே சொல்லும் செல்கையில், செல்கையில் நான் என்றுமே அஞ்சினே, அஞ்சினே. என் கரம் பிடித்து நம் மகிமைகள் எல்லாவற்றினமும் நடத்துவார். என் கரம் பிடித்து நம் மகிமைகள் எல்லாவற்றினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே.
யோசேப்பை பற்றி பார்க்குறோம். யோசேப்பு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் சொந்தக்காரங்க ஓன் பிரதர்ஸ் அவனை பிட்ரே பண்ணாங்க, அவனை ஏமாற்றி அவனை குழியில் தள்ளி அவனை மேலே உள்ள ஜெர்லசியில் பண்ணாங்க. அதே மாதிரி அவன் வேலை செஞ்ச இடத்துல போட்டிபார் வீட்டில் அவன் உண்மையாக இருந்தான். அவனோட பாஸே அவனை வந்து நம்பலை, பாஸ் வந்து அவனை கைவிட்டுட்டார். அதே மாதிரி அவன் ஜெயிலில் இருக்கும் போது அவன் கூட இருந்த ஜெயில் பர்சனுக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணான். பட் அவன் ஜெயில் பர்சன் ஃப்ரெண்டும் மறந்துட்டான். பட் யூனோ வாட் ஹேப்பன், ஏசு அவங்க 3 பேரோட உயர்த்தாரு யோசேப்பை, பார்வோனுக்கு அடுத்த படியில் வச்சாரு. எல்லாமே அவனுக்கு தலைவானுங்கிற மாதிரி பண்ணாரு. அதுதான் கர்த்தர் இப்போ சொல்கிறார். கர்த்தர் சொல்றாரு நம்ம யாரில் ஏமாத்துறாங்களோ அவருக்கு மேலே நம்மளை உயர்த்த போறாரு. இதேதான் நம்ம இப்போ கடைசியா 2வது சான்ஸை மட்டும் ஒரு வாட்டி பாட போறோம். நண்பன் உன்னை கைவிட்டாலும் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நண்பன் உன்னை கைவிட்டாலும் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நீ கலந்தாதே திகையாதே உன் இயேசு இருக்கிறார். நீ கலந்தாதே திகையாதே உன் இயேசு இருக்கிறார். இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு நமக்கு ஒருத்தர் போதும், உலகத்தோட யாரும் நமக்கு வேண்டாம். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. இயேசு உன்னை தேற்றிடுவார். இயேசு உன்னை காத்திடுவார். இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பரே. நண்பரே. எத்தனை பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர்ந்திருக்கிறீங்க? இயேசு ஒரு நண்பனா அவர் உங்களை தேற்றும் பொழுது எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? யாருமே உணர்ந்தது இல்லையா? 2-3 பேர் தானா? ஐ திங்க் எவ்ரிஒன், எல்லாரும் இல்லையா? அவரோட தொடுதல் ஒரு ஸ்பெஷலான தொடுதல். அந்த நேரம், அந்த தருணம், அந்த நிமிஷம் வாழ்க்கையில வேற எந்த நேரத்திலும் கிடைக்காது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தொடுதல ஒரு முறையாவது, மினிமம் ஒரு முறையாவது பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அந்த தொடுதலை நினைத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்க ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து ப்ரீவியஸ் டைம்ல வந்து அந்த தொடுதலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஒரு தடவையாவது நீங்க பட்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. அதை அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து, ஆண்டவரே நீங்க என்கவுண்டர் பண்ணலனா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்க முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது, பட் வித்தவுட் யுவர் என்கவுண்டரிங் ஐ cannot be alive today. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? யாரும் கண்களை திறக்க வேண்டாம், எல்லாம் கண்களை மூடி அந்த தருணத்தை யோசித்து பாருங்க, அந்த நிமிஷத்தை யோசித்து பாருங்க. அந்த இடத்துல எவ்வளோ பிளசண்டா இருந்திருக்கும், உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும், எவ்வளோ ஆறுதலா இருந்திருக்கும். Thank you Lord. Just say thanks to. Just say thanks. Thank you Jesus. உம்முடைய கிருபை இல்லைன்னா உம்முடைய அருகிலே நாங்க வர முடியாதப்பா, உம் பக்கத்திலே வர முடியாது. By your grace Lord we are alive today. பழைய ஏற்பாட்டில்
பரிகாரமாக பலிகளை கொடுப்பாங்க. ஆனா அந்த பலிகள்லாம் பிதாவின் பார்வையில நம்ம பாவங்களை ஜஸ்ட் ஹைட் பண்ணும், மறைக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுல இருந்து கழுவப்படுவதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாவங்கள் கழுவப்பட்டது. அவரோட கிருபையின் மூலமா தான் நம்முடைய பாவங்கள் இன்னைக்கு கழுவப்பட்டு நம்மளை பரிசுத்தமா பிதாவின் முன்பு காண்பிக்கிறாரு, இல்லையா? பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் ஹைடட், அவ்வளோதான், ஹைட் பண்ணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலியமாக நமக்காக ஒரு பலியானது நிமித்தம் நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. எல்லாரும் கண்களை மூடி அந்த தருணத்தை யோசித்து பாருங்க. அதற்கு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, கிருபாதார பலி இயேசுவே, உடைய கிருபையின் மூலியமாக எங்களுக்காக பலியானீரே இயேசுவே, எங்கள் நிமித்தம் எங்களை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க பலியானீங்கப்பா இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபாதார பலியான இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நீதிமானாய் மாற்றின தெய்வமே, குற்றத்திலிருந்து எங்களை காத்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நமக்காக சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தை நாங்கள்லாம் நினைவு கூர்ந்து இந்த பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் தியானிங்க. பலியே சுவே, என் சார்பில் மரித்தாரே, என்னை மீட்க தம்மையே தந்து கிருபாதார பலியே சுவே, என்னை மீட்க தம்மையே தந்து
படுத்திடும், ஒன்றாய் சேர்ந்திடும் இயேசுவின் ரத்தமே. பிதாவோடு ஐக்கியப்படுத்திடும், ஒன்றாய் சேர்ந்திடும் இயேசுவின் ரத்தமே. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். தூரமாக இருந்த என்னையும் உம் ரத்தத்தால் சமீபமாக்கினீர். தூரமாக இருந்த என்னையும் உம் ரத்தத்தால் சமீபமாக்கினீர். சமாதானம் தந்த ரத்தமே, தைரியம் தந்த ரத்தமே, சமாதானம் தந்த ரத்தமே, தைரியம் தந்த ரத்தமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். சாத்தானை ஜெயித்த ரத்தமே, மரணத்தை வென்ற ரத்தமே, சாத்தானை ஜெயித்த ரத்தமே, மரணத்தை வென்ற ரத்தமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. எல்லாரும் சேர்ந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம். கிருபாதார பலி இயேசுவே, என் சார்பில் மரித்தாயே, என்னை மீட்க தம்மையே தந்து. கிருபாதார பலி இயேசுவே, என்னை மீட்க தம்மையே தந்து. கிருபாதார பலி இயேசுவே. ரத்தம் ஜெயம் ஒரு முறை. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தமே ஜெயம்.
ரத்தம் எப்பொழுதும் ஜெயத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதும் ஜெயத்தை மாத்திரம் நாம் கொடுத்திருக்கிறது. Thank you Lord. Thank you Jesus Christ. ஸ்தோத்திரம் அப்பா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
We exalt you, Lord. We honor you, Lord. We humble ourselves at your mighty feet, Lord. எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி மன்றாடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ரொம்ப நாளாக இங்கே வரல. இந்த வருஷத்தில் ஒரே முறை தான் நான் வந்தேன். ஆனால் இந்த போன மாதம் நான் இங்கே வந்தேன். எனக்கு வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு நான் பிரதர் அவங்ககிட்ட சொல்லிட்டு போனேன். எனக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர், எனக்கு வேலை இல்லாத இருக்குதுன்னு. நான் போன மாதம் இங்கே வந்து சொல்லிவிட்டு ஜெபிக்க சொல்லிட்டு போய் நான் வீட்லேயும் ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாரு. வேலை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளைக்கு முன்னே நைட்டு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இத்தனைக்கு எங்கள் மருமக வந்து நைட் டியூட்டி போயிருக்கிறாங்க. எங்கள் பையன் மட்டும்தான் இருக்கிறாங்க கூட. குழந்தைங்களாம் தூங்குறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. என்னென்னமோ எனக்கு வீசிங் வரும், அதனால் வீசிங் டேப்லெட் போட்டேன். ஒன்றுமே கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப பயந்துட்டேன் நான். அது என்ன நம்மளுக்கு நம்ம கடைசி நேரமோ அப்படின்னு கூட நம்ம ஒரு நிமிஷம் எனக்கு மனசில் வந்துடுச்சு. எங்கள் பையன் எனக்கு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணோம். அப்புறம் அன்னையத்துக்கு எங்கள் மருமகளை ஃபோன் பண்ணுங்க, நீ இப்பயே வந்து டாக்டர்ட்டுக்கு வந்துரு, கூட்டின்னு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சரி, 2 குழந்தைங்களும் தூங்குறாங்க. மணி 12 மணி. என்ன நைட்டு படுத்துருந்து தூக்கமே வரல. 9:30 மணிக்கு ஆரம்பிச்சது. ரொம்ப முடியவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. அவனும் தவிக்கிறான், நானும் தவிக்கிறேன். அப்புறம் சரி, குழந்தைங்க தூங்குறதுலையும் வீட்டில் தூங்கிட்டு வெறும் கதை மூடிட்டு பேப்டிஸ்ட் எங்கள் மருமக வேலை செய்கிற பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது போனேன். அங்கே எங்கள் மருமகிட்ட வந்து அப்போ ஒன்று ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்ததே உனக்கு இப்போ அலர்ஜி ஆகிடுச்சு, நீங்கள் வீசிங் மாத்திரை போட்டதும் அது ஆகிடுச்சு, டோஸ் அதிகமாக போயிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சு அப்படின்னு கடைசியாக ரிசல்ட்டு சொன்னாங்க. அங்கேயே 4 மணி வரைக்கும் அங்கேயே இருந்தோம். அப்புறமா ஊசியெல்லாம் போட்டாங்க, இசிஜி எடுத்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. கர்த்தருக்கு நாங்கள் பயந்துருந்து எங்கள் பயத்தை நீக்கி எனக்கு சுகத்தை கொடுத்த எங்களுக்கு ஆதரவு தந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு என்றென்றைக்கும் சோஸ்திரமும் நன்றியோடு நான் ஜாட்சியை சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுப்பா நாமத்தை இந்த வேளையில் நான் உயர்த்துறேன். ஏன்னா நான் இந்த தேசத்தில் நான் ஸ்பவுஸ் விசால தான் இன்னும் இருக்கிறேன். எவ்ரி இயர் ரினியூ பண்ணணும். 8 இயர்ஸாக ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்ட்டு ஒரு பாஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஏன்னா அது இருந்தால் நான் எவ்ரி இயர் அதை ரினியூ பண்ண தேவையில்லை. இல்லைன்னா எவ்ரி இயர் ஒரு சர்டன் அமௌண்ட் நான் பே பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் அதுக்கு அப்ளை பண்ணோம். ஃபாரின் அஃபேர்ஸ்லேருந்து எந்த விதமான பதிலும் வரல. ஆனால் அட் த பர்ஃபெக்ட் டைம் ஏசப்பா என்ன செஞ்சாருன்னா, நாங்கள் ஃபாரின் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணி இன்டர்வியூ ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக ஏசப்பாவோட அன்பு, அவரோட கிருபை, அவரோட தயவு அந்த 3 இன்டர்வியூலும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு இன்டர்வியூ நடக்கும், மற்ற 2 ஆஃபீஸர்ஸ் வரலன்னா வேறு டேக்கு தான் போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பை த கிரேஸ் ஆஃப் காட் ஒரே நாளில் 3 ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்படியாக, அது இன்டர்வியூ மாதிரியே தெரியல, அவ்வளோ ஒரு ஃபன்னியாக இருந்துச்சு. நிறைய குவெஸ்டின் கேட்டு அவ்வளோ ஒரு ஏசப்பாவோட தயவு அந்த இன்டர்வியூவில் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். கடைசியாக 3வது ஆஃபீஸர்கிட்ட, ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப பயமாக இருந்துச்சு, என்ன தான் கேட்க போகிறாங்கன்னா ஒன்றுமே கேட்கல. உள்ளே போயிட்டு உங்களுடைய தாத்தா யாராவது இருந்திருக்கிறாங்க, எஸ் தாத்தா இந்தியாவில் இருந்திருக்கிறாங்கன்ட்டு வேறு ஒன்றுமே அவங்க சொல்லலை. வெல்கம் பேக் டு இந்தியன்னு சொல்லிட்டு, வெல்கம் பேக் டு இந்தியா சொல்லிட்டு ஒரு சைன் போட்டு அப்ரூவ் பண்ணாங்க. ஏசுப்பாக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். பை டிசம்பருக்குள்ளே என்னோடய ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பாஸ்போர்ட் என்னோடய கைக்கு வந்துடும். லைஃப் டைம் எந்த விதமான அமௌண்ட் கட்ட தேவையில்லை. அவ்வளோ கிருபையாக ஏசுப்பா 8 வருஷம் காத்திருந்த அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. அதுக்காக நான் ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காலத்தில், இந்த சீசனில் நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். எந்த காரியத்துக்காக நம்ம குறிப்பிட்ட காரியத்துக்கு நம்ம காத்திருக்கிறோமோ அவருடைய பர்ஃபெக்ட் டைமில் அது கண்டிப்பாக நமக்கு நடந்து முடியும். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லோர்ட்.
பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தலைப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏன்னா பிரவீன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சில ஸ்பிரிட்டில் இருக்கிறவங்க பார்த்தோன்னே அது வேறு மாதிரி இருக்கும் இன்ட்ரடக்ஷன். ரட்சிக்கப்பட்டவங்க, கர்த்தரை அறிந்தவங்க பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? பிரைஸ் தி லார்ட். எதுக்கு சொல்லுவாங்க தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். தேவனை மகிமைப்படுத்துவது, அப்புறம் கர்த்தரை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஏன் முதல்ல ப்ரைஸ் ஏன் சொல்லணும்? வேறு எதாவது சொல்லாமே. அந்த துதியின் நன்மையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தியானம் பண்ண போகிறோம். பவர் ஆஃப் ப்ரைஸ், இதுதான் தலைப்பு. சங்கீதம் 50:23, சாம்ஸ் சாப்டர் 50 verse 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அதுக்கு தான் நம்ம ப்ரைஸ் பண்ணோம். when we praise the Lord, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவரை மகிமைக்கு உண்டாக்குகிற காரியம்தான் அந்த ப்ரைஸ். கர்த்தர் என்ன சொல்றாரு? இட் இஸ் அவர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வேர் வி டு நாட் ப்ரைஸ் இன் அ அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்ஸ். அதாவது நன்மை இல்லாத பட்சத்தில், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத பட்சத்தில், ஒரு சூழ்நிலை சாதகமாக இல்லாத பட்சத்தில் அந்த துதி நம்மிடத்துலேருந்து வரவே வராது. அதுதான் இயற்கை. மனுஷத்துவம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டம் வர்றது. அந்த துதி வரவே வராது. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? துதி வரவே வராது. இது ஏன் அப்படின்னா, சாத்தான் கொண்டு வர ஒரு சூழ்ச்சி, ஒரு சதி. ஏன் துதிக்கணும்? நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நாங்கள் மீட் பண்ணோன்னு ப்ரைஸ் லார்ட் சொல்லுவோம்ல, இது நிறைய விவாதம்லாம் நடந்திருக்கு. நம்ம ரிலேஷன்ஸ் சில பேர் கேட்பாங்க, ஏன் ஏன் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறீங்க? சொல்லனா என்ன ஆகும்? ஏன் துதிக்கணும்? என்ன ஆகிடும் துதிக்கலைன்னா? இப்படி நிறைய விவாதங்கள் வரும். ஸோ ஈவன் சேட்டன் டசன்ட் லைக் யூ ப்ரைசிங் த லார்ட். அது துதிக்கும் பொழுது என்ன ஆகுது? இந்த வசனத்தில் பார்த்தோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த மகிமைப்படுத்தணும்னு என்ன ஆயிடுது? தன் வழியை செவ்வாய்ப்படுத்தி தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவான் என்று சொல்கிறது. ஸோ நமக்கு அந்த ரட்சிப்பும் வந்துடும், அந்த ஆசீர்வாதமும் வரும். இதை தடை பண்ணுறதுக்கு தான் சாத்தான் என்ன கொண்டு வருவான்? அந்த துதியை சொல்லாமல், துதியை செலுத்தாமல், துதி பலியை எடுக்காமல் தடைகளை கொண்டு வருவோம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு? நம்ம ஆண்டவரை துதிக்கணும், எவ்வேளையும் துதிக்கணும்னு இருக்குது. முடியுமா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீது யாரு? உங்கள் பையன் சொல்லாதீங்க, அவன் வேற தாவீது. வசனத்தில் ராஜாவாக இருந்த தாவீது. நமக்கு அதிகமாக ராஜாவாக இருந்தது தான் தெரியும். ஆனால் அவர் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? தலைப்படைவனாக இருந்தாரா? ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஏன் ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தான்? அவனோட வசனம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16. அங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். தாவீது 8வது பையன், ராஜா இல்லை, 8வது பையன். ஜெஸ்ஸி என்கிற ஒரு தகப்பனாருக்கு 8வது பையன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பிள்ளைங்க. அந்த 7 பிள்ளைங்களும் எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களா? இல்லையே. ஏன்? 7ஓட 8 இவனும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. சரி, 8 பேரும் அவங்க குடும்ப தொழிலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சவுலோட அரண்மனையில் வேலை செய்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் உத்தியோகத்தில், அரசாங்கத்தில் பணியாற்றணும்னா நல்லா படிச்சிருக்கணும் இல்லையா? இந்த 7 பேருமே நல்லா படிக்க வச்சிருக்காரு. யார் படிக்க வச்சா? அவனோட தகப்பனார் தான், ஜெஸ்ஸி.
படிக்க வச்சு இந்த 7 பேரையும் அரசாங்க உத்தியோகத்துக்கு சேர்க்கப்படுறாங்க. இந்த 8வது தாவீதை என்ன பண்றாங்க? ஆடு மேய்க்க விட்டுறாங்க. எவ்வளோ ஒரு சூழ்நிலை பாருங்க. அந்த குடும்பத்திலேயே அவனை வெறுக்கிறாங்க. அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு, அதுக்குள்ள போகல. அது போனால் அது ஒரு பெரிய சாப்டர், அது ஒரு பெரிய மெசேஜ், அதுக்குள்ள போக வேண்டாம். அந்த தாய் தகப்பன் 2 பேருமே தாவீதை பிடிக்கல. அவனை எங்க விடுறாங்க? ஆடு மேய்க்கிறதுக்கு. ஆடு மேய்க்கிறதுக்கு ஏன் விடுறாங்க அப்படின்னு கேட்டா, பெரிய ஆட்டு மந்தை இருக்கு, ஒரு லட்சக்கணக்கில் ஆடு இருக்கு, இவனோட தலைமையில விட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிட்டு பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா? இல்ல. எத்தனை ஆடு மேய்ச்சிருப்பான்னு யாருக்காவது தெரியுமா? எத்தனை ஆடு? இன்னைக்கு ஒரு ஆடு எவ்வளோ யாருக்காவது தெரியுமா? ₹12,000 ஒரு ஆடு, 12,000 rupees ஒரு ஆடு. 100 ஆடு இருந்தாலே 1.5 லட்சம், 1000 ஆடு இருந்தால் 12 லட்சம். இப்படி தான் நிறைய ஆட்டு மந்தை இருந்தால் இன்றைக்கும் அதை வச்சு பிரபலமாக ஆகி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அநேகர் இருக்காங்க. அப்படி நினச்சி இவன் ஆடு மேய்க்க விடலை. வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 17:28. 1 சாமுவேல் chapter 17 verse 28. ஒரு சில ஆடுகள், few sheep, அதுதான் முக்கியம். எத்தனை ஆடுங்க? பல்லாயிரக்கணக்கு ஆடுன்னு இருக்கா? இல்லை, வெரி few sheep. இங்கிலீஷில் போடுறது வெரி few. அப்படின்னு எத்தனை இருக்கும்? ஒரு 20-30 கூட இருக்காது. ஆடு மேய்க்கிறதுக்கு இவங்க அப்பா பிரியப்பட்டு இவன் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி விடலை. அந்த 30 ஆடும் ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இப்போ ஆடு மேய்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கூட்டிகிட்டு போகணும். விடிய காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது புல் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். மத்தியானம் ஆச்சுன்னா குளத்தை கூட்டிகிட்டு போகணும், தண்ணியெல்லாம் குடிக்கும், மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் திருப்பி மந்தை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதுதான் சிச்சுவேஷன். ஸோ இப்படி எங்கெங்கே பில்லு இருக்குன்னு பார்த்து டெய்லி அதே இடத்துக்கு போக முடியாது. 1 வாரம் 2 வாரம் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பில்லெல்லாம் ஆடு சாப்பிட்ரும், இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ அந்த காலத்தில் நீங்கள் நிறைய ஹைவேஸ்லலாம் போகல, நிறைய கிராமங்கள் வரும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு நிறைய பேர் போவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அந்த பசுமையான புல் இருக்கோ தேடிட்டு தான் போவாங்க. ஒவ்வொரு சீசன் முடிஞ்சோடனே இன்னொரு பகுதிக்கு போவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த இஸ்ரவேலோட ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா அநேக வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணும். அதுதான் இன்னொரு வசனத்தில் பார்க்குறோம். 1 சாமுவேல் 17:34-35. 1 சாமுவேல் 17:34-35. என்ன வருது? சிங்கமும் கரடியும் வருது. ஒரு சிங்கத்துக்கு நேராக நின்று ஜெயிக்க முடியுமா? ஒரு கரடிக்கு நேராக நின்று ஜெயிக்க முடியுமா? அதோட நெகம் 2 இன்ச்சுகளாம் இருக்கும். அது கிழிச்சிச்சுன்னா ஆல்காலி. தாய் தகப்பனும் தாவீதோட அவங்க பேரண்ட்ஸை இந்த ஆடு மேய்க்க விட்டதே எங்கேயாவது சிங்கமோ கரடியோ அடித்து செத்து போயிரட்டும். ஆமென். தாவீது எங்களுக்கு வேண்டாம், செத்து போகட்டும்னு சொல்லி தான் ஆடு மேய்க்கவே அவனை விட்டாங்க. பிரியப்பட்ட இல்லை, பிஸ்னஸ் மேன் ஆயிடணும்னு இல்லை. ஒரு சில ஆடை கொடுத்துட்டு போ. எப்படியும் ஆடு மேய்க்கல சிங்கமோ கரடியோ ஓனாயோ வரும் பொழுது கண்டிப்பாக மேற்கொள்ள முடியாது. ஏன்னா தாவீதுக்கு என்ன வயசு இருந்தது? ஒரு 12-13 வயசு தான். எப்படி இருப்பான் பையன்? ஜோஷுவாவோட ஒரு 3-4 வயசு பெரிய, அவ்வளோதான் இருப்பான். அவன் சிங்கத்தை எல்லாம் தாண்டி சண்டை போட முடியுமா? இந்த சிந்தனையில் தான் தன் பெற்றோர்கள் அவனை வந்து ஆடு மேய்க்க விடுறாங்க. ஹல்லேலூயா. இது சிச்சுவேஷன். அந்த கஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி சாப்பிடும் பொழுது அந்த தாய் தகப்பன் அப்புறம் பெற்றோர் அந்த கூட
பிறந்தவங்க எல்லாரும் குடும்பமாக அமர்ந்து போஜனம் செய்கிறது தான் வழக்கம். இன்னைக்கு கூட அதான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? தனித்தனியாக சாப்பிட்டுக்கிட்டு மொபைல் பார்த்துட்டு அப்படி இல்லை, குடும்பமாக உட்காந்து தலைவனோட சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய வேலைக்காரர்கள் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அந்த பந்தியில் தாவீது எங்கே இருப்பார்? தாவீது கிடையாதுங்க. ஆமென். தாவீது அங்கேயும் கிடையாது. he has to wait outside. உள்ள பணியாற்றவங்க கூட அவங்க டேபிள் உட்காந்து சாப்பிடல, இங்கே நின்று வெயிட் பண்ணுவாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க சாப்பிட்றதுக்கு. ஆனால் தாவீதுக்கு அந்த இடம் கூட கிடையாது, வெளியே வெயிட் பண்ணணும். அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரே வேளை, அந்த இரவு மட்டும்தான் சாப்பாடு. காலையில் சாப்பாடு இல்லை. காலையில் வந்து எங்கே போகணும்? ஆடு மேய்க்கிறதுக்கு 5-6 மணிக்கே போயிடணும். 5-6 மணிக்கு அங்கெல்லாம் அன்னைக்கு அந்த காலத்தில் எங்கே இருக்கும்? அடுப்பு பற்ற வச்சு அப்புறம் தான் பண்ணும். ஸ்டவ், கேஸு, இண்டக்ஷன் ஸ்டவ், ஸ்விக்கி எதுவுமே கிடையாது. சாப்பாடு இல்லை. அந்த ஒருவேளை சாப்பாடும் அவன் கூட தன் சகோதரர்களோட குடும்பத்தோடு உக்காந்து சாப்பிட முடியாது. இதுதான் சூழ்நிலை. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை பாருங்க. தன் தாய் தகப்பனே வெறுக்கிறாங்க. செத்து போகட்டும் அப்படின்னு தான் ஆடு மேய்க்க விட்டுறாங்க. கூட இருக்க அந்த 7 பேர் அண்ணன் தம்பிங்க, அவங்களாவது சொல்லணும்ல, அவங்களும் சொல்லலை. அந்த முந்தின வசனத்தில் படிக்கல, அவன் வந்து விசாரிக்கிறான். உடனே எரிஞ்சு விழுந்து நீங்க என்ன பண்ற கோவத்தில் திட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சில ஆடு எவன் பார்க்கறது போ. They did not have that love towards him. இந்த சிச்சுவேஷனில் தான் அவன் டெய்லி எங்கே போகிறான்? ஆடு மேய்க்கிறான். அதுலேயும் பாருங்க, உண்மையும் உத்தமமாக இருக்கான். அவனுக்கு நல்லா தெரியுது வீட்டில் அன்பு இல்லை, தாய் தகப்பன்ட்ட அன்பு இல்லை, பெற்றோர்கள் அந்த சகோதரர்கள்ட்ட அன்பு இல்லை, சாப்பாட்டு கூட ஒரு ஒதுக்குப்புறமாக வச்சு பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் நம்மனா என்ன பண்ணுவோம்? சிங்கம் வருதா, ஐயோப்போ நம்ம வாழ்க்கை இருக்கிறதுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? அவன் சண்டை போடாமல் விட்டுருக்கலாமே. அவன் உண்மையாக இருக்கான், ஆடு மேய்க்கிறதுலையும் உண்மையாக இருக்கான். இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பார்ப்பீங்க? என்ன அவனுக்கு டைம் பாஸ் சொல்லுங்க? ஆடை பார்க்கணும், வானத்தை பார்க்கணும், இருக்கிற சிருஷ்டி அதை தான் பார்க்கணும். அவன் அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு துதிக்கிறான் ஆண்டவரை. இந்த சூழ்நிலையில யாராவது ஒருத்தர் துதிக்க முடியுமா? நம்ம யாராவது செய்வோமா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம் இல்லையா? பெற்றுக்கொண்ட பிறகுதான் நம்ம ஆண்டவர் வந்து ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆண்டவர் மேல அன்பு கொள்றோம். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வாஞ்சை அதுக்கப்புறம் தான் வருது. நம்ம பிற்காலத்துல, முன்னாடி இருந்த காலத்துல கஷ்டப்படும் பொழுது, இருள்ல இருக்கும் பொழுது, நிந்திக்கப்பட்ட நாட்கள்ல என்னைக்கா நம்ம துதிச்சிருப்போமா? இல்லை. ஆனா தாவீது பாருங்க, அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். குடும்பத்துல கூட அவன் ஒரு ஸ்லேவை விட வெளியே தான் இருக்கான். ஒருவேளை சாப்பாடு, செத்து போட்டு என்னைக்கு தான் இவன் சாவான்னு காத்து கொண்டு இருக்காங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவன் ஆடு மேய்க்கிற நேரத்தில் அண்ணாந்து பார்த்து துதிக்கிறான். அவன் ஒவ்வொரு நாளும் வேலை அதுதான். வசனத்தில் பார்ப்போம், சங்கீதம் 8 ஃபஸ்ட்டு 2 வசனத்தை மட்டும் படிக்கும். அவன் பாருங்க, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் பார்க்குற அந்த சிருஷ்டியை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டி எவ்வளோ மேன்மையானது, உம்முடைய நீர் வைத்திருக்கிற அந்த ஆளுகை எவ்வளோ மேன்மையானது, நீர் கட்டளையிட்டு இருக்கிற அந்த தண்ணீர் அந்த எல்லையை தாண்டி போகிறதில்ல அப்படின்னு இயற்கையை பார்த்து அவனுக்கு அதுதான் வாழ்க்கை. அதை பார்த்துட்டு ஆண்டவரை துதிக்கிறான். என்ன பண்றான்? சிச்சுவேஷனை குறித்து அவன் சொல்லவே இல்லை. நீங்க ஃபுல் பைபிளை புரட்டி பார்த்தா கூட ஒரு இடத்துல கூட தன் தாய் தகப்பன் சகோதரர்கள் இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு குறை சொல்லவே இல்லை. அவனுக்கு அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது, வெறும் துதி தான். அதுக்காக அவனுக்கு வலி இல்லையா?
வேதனை இல்லையா? இருக்குது. அநேக சங்கீதங்கள் 150 சங்கீதம் இருக்கு. அந்த 150 சங்கீதத்துலேயும் எல்லா சுச்சுவேஷன்லையும் அவன் அந்த வேதனையை கொட்டுறான், அழுகுறான். ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்றான். ஆனால் முடிவு பார்க்கும் பொழுது துதியில தான் முடியும். சில நேரத்தில் சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே துதியில ஆரம்பிக்கும். நீங்க 150 சங்கீதத்தையும் பார்க்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவன். ஹல்லேலூயா. இப்படி அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்து துதித்து கொண்டே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே விட்டுட்டாரா ஆண்டவர்? ஆண்டவர் விட்டுட்டாரா? எத்தனை வருஷம் அவன் ஆடு மேய்ச்சி கொண்டே இருந்தான். இப்படியே தான் இருந்தாங்க. வீட்லேயும் யோசிச்சுட்டே இருப்பாங்க, எப்போதான் இவன் போவான், நம்மளும் விட்டுக்கிட்டே இருக்கோம். என்ன டெய்லி வந்துட்டே தான் இருக்கான். ஒரு நாள் கரடி அடிச்சேங்கிறான், சிங்கத்தை அடிச்சேங்கிறான், இவனை எதுவும் அடிக்க மாட்டேங்குது, ஒரு வாய்ப்பே வர மாட்டேங்குதுன்னு அவங்க ஃபேமிலி டின்னர் டைமில் மோஸ்ட்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். 5லேருந்து 6 வருஷம் வரைக்கும் ஆடு மேய்ச்சி கொண்டே தான் இருந்தோம். இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும். அது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ தாவீதும் அந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது அவன் அந்த வியாகுலத்தை கொட்டுறதை நம்ம பார்க்க முடியும், புலம்பலை பார்க்க முடியும், கண்ணீரை பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் பார்க்க முடியாதது 2 முறுமுறுக்கவே மாட்டார், முறுமுறுக்கவே மாட்டார், குறை சொல்லவே மாட்டார். அதுதான் தாவீது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்புவோம், ஒரு கட்டத்தில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம், ஒரு கட்டத்தில் ஆண்டவரே குறை சொல்லுவோம். ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வரேன், ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கிறேன், சாயம் போன சட்டையெல்லாம் போடுறேன், இப்போ உங்களுக்காக ஃபேன்சி ட்ரெஸ்ஸு கூட போடுறதில்ல, தோடெல்லாம் கழட்டி வச்சுட்டேன், இவ்வளோ பண்ணி நீங்கள் இன்னும் ஜபத்தை கேட்காம இருக்கீங்களா இல்லையா? ஒரு கட்டத்தில் நம்மளோட அந்த நெருக்கத்தை அறியாமல் என்ன பண்ணுறோம்? புலம்பலை தாண்டி முறுமுறுத்தலுக்கு போயிடுறோம். முறுமுறுத்தல் வந்து ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. நீங்கள் புலம்பலாம், கண்ணீர் விட்டு, ஆண்டவரே என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்குதே, எனக்கு இந்த வலி, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு இந்த இருள், எனக்கு இந்த இயல்பு, யாருமே சப்போர்ட்டே இல்லை, ஒரு ஹெல்ப்பே இல்லை, நான் ஒரு அனாதையாக நிற்கிறேன். இந்த புலம்பலெல்லாம் ஓகே, முறுமுறுக்கவே கூடாது. அதுதான் தாவீது செஞ்சான், முறுமுறுக்கவே இல்லை. தாய் தகப்பனை குறை சொன்னானா? சொல்லவே கிடையாது. நீங்கள் பைபிளில் மறுபடியும் வேணா டைம் இருந்தால் 3 மாதம் டைம் எடுத்து படித்து பாருங்க, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? உடனே குறை. இவனா, நம்ம போன வருஷம் ஒரு ஸ்கிட்டு கூட பண்ணியிருந்தோம், இவனுக்கு வண்டி கூட ஓட்ட வராது, ஆண்டவர் காரை கொடுத்துருக்காரு. இப்படி தான் நம்மளோட ஜபம் இருக்கும். நான் இவ்வளோ ஜபிக்கிறேன் ஆண்டவரை, எனக்கு கொடுக்காம இவன் அறகுறை கிறிஸ்தவனாக இருக்கான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. அப்படி தான் நம்ம எண்ணம் போவோம், குறை சொல்கிறதுலே தான் இருப்போம், கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஆனால் தாவீது தன் தாய் தகப்பன் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்த போதும் அவன் குறை சொல்லலை, துதிக்கிறான், கண்ணீரிட்டா கூட துதிக்கிறான். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்படி 5 வருஷம் 6 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டு துதித்து கொண்டே இருக்கான். கண்ணீரும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது, அதெல்லாம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கான். ஒரு நாள் வருது, அந்த காலகட்டத்தில் யார் ராஜாவா இருக்கா? நம்மளுடைய பெரிய சவுல். ஏன் பெரிய சவுல்னா, வசனம் சொல்லுது, இஸ்ரவேலில் இருக்கிற தேசங்களில பார்க்கிலும் ஒரு அடி உயர்வானவனாக தான் இருந்தான். அவனை தான் ராஜாவாக்கினார் சார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். அந்த நேரத்தில் காட் ரிஜெக்டட் சால். சாமுவேல்கிட்ட சொல்றார், 1 சாமுவேல் சாப்டர் 16 verse 1. 1 Samuel. சாமுவேல்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சவுலை நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஐ எம் செலக்டிங், ஐ ஹவ் சோசன் ஒன் ஆஃப் த சன்ஸ் ஆஃப் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி என்கிறவன் ஒரு மகனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை வந்து பாருங்க, தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஜெஸ்ஸி இந்த ஊர்லன்னு சொன்னவர் தாவீதுன்னு சொல்ல தெரியாதா?
தெரியும். ஆனால் ஆண்டவர் அவரோட வழி அப்படிதான். ஸோ he says go to this place, there is a person named Jesse, one of his sons I have chosen. நீ போய் அபிஷேகம் பண்ணுங்கிறார். இது சாமுவேலுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இவர் ஃபஸ்ட்டு தூது கொடுக்குறாரு எங்கே ஜெஸ்ஸிக்கு, ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணல, திடீர்னு வரையில அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு மெசேஜ் ஃபோன் எதுவும் கிடையாது. ஸோ இவனோட ஆள் ஒருத்தவங்க போய் தேடி சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரி இந்த நாளில் சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. எதுக்குன்னு சொல்லலை, வருவார், ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னொன்று சொல்கிறார், உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், கூட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் யார் வேணும்னா கூப்பிட்டுக்கங்க. இதுதான் தகவல் சொல்கிறார். இந்த தகவல் ஜெஸ்ஸிக்கு வந்துருச்சு. அவரும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இஸ்ரவேலின் பெரிய தலை சிறந்த தீர்க்கதரிசி வந்து நம்ம வீட்டுக்கு வராரு, ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாருன்னா சொல்லுவா வேணும். எல்லாம் பயங்கர அலப்புற போகுது, ப்ரிப்பரேஷன் அது இது. இந்த 7 பேர் எங்கே இருக்காங்க? அண்ணன் தம்பிங்க எங்கே வேலை செய்கிறாங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை. அன்னைக்கு லீவு. சவுலுக்கு சொல்லியாச்சு, ஏய் வர முடியாது, நாங்கள் லீவு. எல்லாரும் புது ட்ரெஸ்ஸு, எல்லாம் நல்ல சுவை உணகாரம், எல்லாம் பலகாரம் எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணுறாங்க. சாமுவேல் வராரு. அவர் வந்தோடனே என்னப்பா எல்லாம் ஆரம்பிச்சிடலாமா, ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறார், ஆண்டவர் வந்து உங்கள் மகனில் ஒரு மகனை ராஜாவாய், அடுத்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மகனை நீ அனுப்பு, நான் பார்த்து சொல்கிறேன், யாரை தெரிந்தெடுத்து கொண்ட பாத்திரம் நான் சொல்கிறேன் அப்படின்றார். ஃபஸ்ட்டு முதலாவது மகன் வரான். இந்த 10-11 வாசிப்பு. 1 சாமுவேல் 16:10-11. ஸோ ஒவ்வொருத்தவங்களாம் வராங்க. ஃபஸ்ட்டு எலியாப் வர்றாரு. அவர் எலியாப்பை பார்த்தோன்னே அதே சால் மாதிரியே கட்டு கடங்க பயங்கரம் ஃபிசிக்கோடு அப்படி வந்தோன்னே சாமுவேல் நினச்சிட்டார், ஆஹா ராஜா கிடைச்சிட்டார் நமக்கு, அதே சால் மாதிரியே தான் இருக்கான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இல்லை அவன் இல்லை. சாமுவேல் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு, என்ன இவன் இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி ராஜாவாக்க முடியும்? அவர் மனசில் நினச்சிட்டே இருக்கார். 7 பேரும் ஒவ்வொருத்தவங்களாம் முன்னாடி வராங்க, யாருமே செலக்ட் பண்ணல. அப்புறம் கேட்குறாரு, கடைசி வசனம் 11, உன் பிள்ளைங்களில் இவ்வளவு தானா? சாமுவேலுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, என்ன ஆண்டவர் கரெக்டாக அட்ரஸ்ஸு பேர் ஊர் எல்லாம் சொல்லியிருந்தாரு, இதில் ஒரு பிள்ளைன்னு வேற சொல்லியிருந்தாரு, 7 பிள்ளையும் வந்தாச்சு, ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டார் சாமுவேல். ஜெஸ்ஸி பாருங்க சாமுவேலுக்கே டஃப் கொடுத்துட்டார். அவர் திருப்பி டவுட்டில் கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ தானே உனக்கு பிள்ளைங்க? அதுக்கு அவன் பதில் பாருங்க, அடுத்த வசனம். அவங்க சொல்கிற அந்த டோனே பாருங்க, இன்னொருத்தன் கிடக்குறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படி தான் தாவீதை அவங்க அந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கு மறு உத்தரவு அவர் என்ன சொல்கிறாரு, அது வரைக்கும் போய் ஆளை கூட்டிட்டு வாங்க, அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் ரெடியாக இருக்காங்க. சாமுவேல் வந்த நோக்கம் எது? டு அனாயிண்ட் த நெக்ஸ்ட் கிங். அது பண்ணாமல் அவர் தான் சொல்கிறாரு, நான் நெக்ஸ்ட் அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன். தாவீது எங்கே இருக்காருன்னே தெரியாது. ஏன்னா டெய்லி தான் ஒரு டைரெக்ஷன் போய்ட்றாப்லையே, எங்கே பில்லு இருக்குது எங்கே தண்ணி இருக்குன்னு தேடிட்டு போயிடுவாங்க. ஃபோனும் கிடையாது, ஏய் வாட்ஸ்அப் லொக்கேஷன் அனுப்புப்பா நான் வந்து பிக் பண்ணுறேன், ஒன்றும் கிடையாது. ஆள் தேடிட்டு போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் எப்போ ஆகும் தெரியாது, அது வரைக்கும் காத்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வராங்க. வந்தோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 12வது வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவர் வெயிட் பண்ணி களைச்சி போய் உக்காந்து டயர்ட் ஆகிட்டார். யார்? நம்ம சாமுவேல் ஐயா. எங்கப்பா வராரா வரலையா, பிள்ளை இருக்கானா இல்லையா, ஒரே டவுட்டில் உட்காந்து டயர்ட் ஆகிட்டார். இவனை ஒரு வழியாக பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கண்ணில் பட்ட உடனே அதான் வசனம் சொல்லுது, த மூமெண்ட் சாமுவேல்ஸ் ஐஸ் காட் அப் டேவிட். ஆண்டவர் பேசுகிறார், அரைஸ், நீ எழும்பு, என் மகன் வரான், நீ என்ன உட்காந்துருக்க, எழும்பு. இவங்க கொடுக்காத கணத்தை ஆண்டவர் கொடுக்குறார். யார் முன்னாடி?
தாய் தகப்பன் மறிக்கட்டும்னு சொல்லி நினைக்கிற அந்த தாய் தகப்பனுக்கு முன்னாடி, அவங்க ஒரு பொருட்டாவே எண்ணாத சகோதரருக்கு முன்னாடி, அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சாமுவேல் எழும்பு, எழுந்திருச்சு அபிஷேகம் பண்ணு. இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி டேவிட் இஸ் அனாயிண்டட். இவங்களுக்கெல்லாம் தலகால் புரியல. நாங்கள்லாம் இவ்வளோ படிச்சு சவுலோட அரண்மனையிலே வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அங்கே உள்ள நிர்வாகம்லாம் எங்களுக்கு தான் தெரியும், போர் எப்படி பண்ணணும் எங்களுக்கு தான் தெரியும், கத்தி எப்படி சொல்லட்டணும்னு எங்களுக்கு தான் தெரியும், அந்த வார் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும், ஆடு மேய்க்கிறவனை கொண்டு அபிஷேகம் பண்ணான்னு எல்லாம் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. தட் இஸ் த பவர் ஆஃப் பிரைஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனை ஆக்கினது நம்ம அநேக முறை கேட்குறோம். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை தாவீதை அரசன் ஆக்கிட்டாரு. எதனால? பிகாஸ் ஆஃப் த பிரைசஸ். அந்த துதி, அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஹோப்பு கிடையாது. அவனை நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நீ சாப்பிட்டியா ஒருத்தர் கேட்க மாட்டான், அவனுக்குன்னு ஒரு நண்பன் கிடையாது, அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்களா, ஒண்ணுமே கிடையாது. வேலைக்காரனோட கீழே தான் வச்சிருந்தாங்க. அந்த நேரத்திலையும் அவன் துதிச்சான். அந்த துதி தான் ஆண்டவர் தேடி வந்து அபிஷேகம் பண்ண வைத்தது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த அபிஷேகம் தான் அவனை ராஜாவை மாற்றினது. அவன் ராஜாவா மாற்றினதுக்கான காரணமே அதுதான். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு அவன் வந்து துதிக்கும் பொழுது நான் ராஜா ஆயிடுவேன், என்னோட சிச்சுவேஷன் மாறிடும், எதுவுமே யோசிக்கல. அவன் ஏங்குனது வந்து ரெண்டு காரியம். வீட்டில் என்னையும் அன்பு செலுத்தணும், நானும் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கணும், அவ்வளோதான் அவனோட வாஞ்சை. ஆண்டவரே நீங்கள் செய்வீங்க, ஆண்டவரே எப்பொழுதும் அவன் துதிச்சு கொண்டே இருப்பான். நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் சிருஷ்டிகர்த்தா, ஆளுகையே உங்கள் கையில் தான் இருக்கு, என்னோட நம்பிக்கையே நீங்கள் தான், எப்போவுமே இதை தான் சொல்லி துதிச்சு கொண்டே இருப்பார். முறுமுறுக்கான். அதை தான் அந்த அபிஷேகம் தேடி வந்து அவனை அபிஷேகித்து ராஜாவை மாற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவை மாற்றின உடனே அவன் வந்து வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி உடனே மாறிட்டானா? என்ன ஆட்டின ஆடினீங்க டேய், எப்படியெல்லாம் போய் ஒரு சில ஆடை வந்து என்னை மேய்க்க விட்டு ஒரு ராஜான்னு கூட தெரியாமல் இப்படியெல்லாம் என்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன இருந்துச்சா தாவீதுக்கு? கிடையாது. அடுத்த நாள் எங்கே போகிறான்? நேர அரண்மனைக்கு போயிட்டு, மிஸ்டர் சால் உன் டைம் முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னானா? ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் டே as usual he gets up, he goes tending the sheep. அடுத்த நாள் மறுபடியும் ஆடு மேய்க்க தான் போறான். ஆனா இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதே ஆடு மேய்க்கிற இடத்துல எல்லாம் பண்ணிட்டு அவன் துதிக்கும் பொழுது, மற்ற நாள் துதிக்கும் பொழுது அவனை வந்து ஒரு வேதனையோடு, ஒரு வலியோடு, ஒரு ஆன்சரே இல்லையே அப்படின்னு சொல்லி துதிச்சு கொண்டிருந்தான். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கும் அவனோட துதி? கண்ணீர் மழையா கொட்டும், ஆனா சந்தோஷத்துல அவன் துதிப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நீர் வந்து கம்பீரிச்சிட்டீங்க, என்னை வந்து யூ விண்டிகேட்டட் மீ அப்படின்னு சொல்லி ஆரபாரத்தோடு அவன் துதிக்கிறான். அடுத்த திருப்பி அவன் அபிஷேகம் பண்ணி அந்த சிம்மாசனத்துல உக்காடுற வரைக்கும் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் போதும் ஆண்டவர் எனக்குன்னு சொல்லி அவன் களி கூர்ந்து துதிக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு ரெண்டாவது காரியம், முதல்ல எந்த சூழ்நிலையிலையும் துதிக்கணும். ஆசீர்வாதம் வந்த உடனே அந்தர் பெல்ட் அடிக்கக்கூடாது, அப்பவும் தாழ்மையா மறுபடியும் துதிக்கணும். ஹல்லேலூயா. ஏன் நெக்ஸ்ட் டேயே அபிஷேகம் வந்துருச்சுல்ல, ஏன் அடுத்த நாளே ராஜா வாக்கல? காட் டசன்ட் ஒர்க் லைக் தட். கர்த்தர் வந்து மேஜிக் பண்ற தேவன் அல்ல, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பார். அந்த நேரத்திற்காக காத்திருக்கணும். இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு அவன் ராஜா சிம்மாசனத்துல போய் உக்காந்தான் தெரியுமா? எத்தனை வருஷம் யாருக்காவது தெரியுமா? 8 வருஷம் கழிச்சு தான் சிம்மாசனத்துல போய் உட்கார். ஏறக்குறைய 8 வருஷம். இன்பிட்வீன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தாரு.
அந்த ஒரு சில நாட்கள் பிறகு இந்த அபிஷேகம் பட்டு சாமுவேல் போயிட்டார், அவர் வேலை முடிஞ்சது. இவனும் டெய்லி ஆடு மேய்க்க போகிறான். திடீர்னு ஒரு நாள் சவுல்ட்டேருந்து அழைப்பு வருது. எதுக்கு? சவுல்ட்டேருந்து 1 சாமுவேல் 17:15 சவுல்ட்டேருந்து அழைப்பு வருது. என்னோட ஒரு வேலைக்காக கூப்பிடுறாங்க. அது ஆண்டவர் தான் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சவுலோட அரண்மனைக்கு வந்து ஒரு வேலையை செய்யணும், போகணும் அப்படின்னு. 1 சாமுவேல் 17:15 சவுல் எப்பப்போ வேலைக்கு கூப்பிடுறாரோ வருவார், அந்த வேலையை முடிப்பார், மறுபடியும் எங்கே போகிறாரு? ஆடு மேய்க்க. ஹல்லேலூயா. மறுபடியும் அங்கே தான் போகிறாரு. இப்படி வந்து போய் வேலை செஞ்சு கொண்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம், அதான் ஃபேமஸ் சம்பவம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன சம்பவம்? பெலிஸ்தன் கோலியாத்தை கொல்றது, அதெல்லாம் தெரியும், அதை விட்டுறேன். அடுத்த சம்பவம் இது இன்னும் இம்பார்ட்டன்ட்டு. கோலியாத்தை கொன்னுட்டாரு, அவர் பாட்டுக்கு வராரு. வரும் பொழுது என்ன நடக்குது? 1 சாமுவேல் 18:7-8. ஸோ இங்கே அவன் பாட்டுக்கு ஜாம் பண்ணி கோலியாத்தை கொண்டுட்டு அவன் பாட்டுக்கு வரான். சும்மா கிடக்காம இந்த லேடிஸ் பண்ண வேலையை பாருங்க, என்ன பண்ணாங்க? சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஒரு பாட்டு போட்டாங்க. ராஜா மனசு குளிர்னுமேனு ஒரு பாட்டை போட்டாங்க. அந்த பாட்டில் என்ன ஆயிடுச்சு? சவுல் கொன்னது 1000 தான், தாவீது கொன்னது 10,000. அவன் 10,000 கொன்னானா? ஒன்றும் கிடையாது, சும்மா அடிச்சு விட்டாங்க ஒரு பாட்டு. இந்த லேடிஸே இப்படி தான், போகிற போக்கில் ஒரு பிட்டை போட்டு போயிடுறது. அது பார்த்தா கடைசியில் என்னாச்சு? சவுலுக்கு அது வந்து இட் பிகேம் அ பிக் ஜெலசி. அவனால் தாங்க முடியல. நான் ராஜாவா, இவன் ராஜாவா, இன்னைக்கு இவனையே இவ்வளோ கொண்டாடுறாங்களே, நாளைக்கு சிம்மாசனத்திலையும் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அவனுக்கு மைண்டில் ஆழமாக போயிடுச்சு. அன்னையிலேருந்து என்ன பண்ணான்? தாவீதுக்கு சிம்மாசனம் பக்கத்தில், சவுல் பக்கத்தில் ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சுட்டானா? என்ன செஞ்சான்? 8 வருஷம் தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க? அவனா இயற்கையில செத்து போட்டோன்னு விட்டாங்க. சவுல் என்ன பண்ண? ராஜா இல்லையா, நானே கொள்றேன், அரசன் நின்று கொள்வான். 8 வருஷம் அவருக்கு அதான் வேலை. தாவீதை எப்படியாவது கொன்னோன்னு தலைகள் தான் நின்னார். படை ஃபுல்லாக அனுப்பி ஓட விடுறது, தாவீதை தேடுறது. இன்னைக்கு சேட்டலைட்டு இந்த டெலிஃபோன்லாம் இருந்தால் அவர் அதை வச்சு மானிட்டர் பண்ணியிருப்பார் தாவீது எங்கன்னு. அன்னைக்கு இல்லை, ஃபிசிக்கலில் தான் போய் தேடணும். அப்படி சவுல் முழுக்க தாவீதை தேடி கொல்லணுன்ற வெறியில. எதனால? இந்த லேடிஸ் பாடின ஒரே ஒரு வசனம் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா மோஸ்ட்லி சவுல் சைலண்டாக இருந்திருப்பாரு, தாவீதும் ஒரு பக்கத்தில் கமாண்டரா அவர் பாட்டுக்கு இருந்திருப்பாரு. ஒரே ஒரு பாட்டு டேவிடோட 8 வருஷம் போச்சு. ஆமென். என்ன எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆமென். அந்த மாதிரி அந்த ஜெல்லசி பீரியட்ல இந்த 8 வருஷம் அவன் துரத்தையில எங்க இருந்தார் டேவிட்? எங்கேயாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி இருந்தாரா? குகை, காடு, வனாந்திரம். அங்க என்ன இருக்கும்? ஒரு பொட்டி கடை, ஒரு பன்னு கடை, ஒரு ஹோட்டலு, ஒரு ஆம்பூர் பிரியாணி, இதெல்லாம் இருக்குமா? எதுவும் கிடையாது, தண்ணி கூட கிடையாது. 8 வருஷம் அவனோட வாழ்க்கை எங்கே இருந்து? ராஜாவாய் அபிஷேகம் பண்ண பிறகு, கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சசனை கொன்ன பிறகு, அதுக்கு இடையில ஒரு சில போருக்கெல்லாம் சவுல அனுப்புறாரு. போரெல்லாம் இவன் வென்றுட்டும் வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் இந்த லேடிஸ் பாடின அந்த பாட்டில் டென்ஷன் ஆகி 8 வருஷம் துரத்த ஆரம்பிச்சார். அந்த 8 வருஷமும் இவனோட வேதனை இன்னும் அதிகமாயிருச்சு. முன்னாடியாவது அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ப்பான், கொஞ்ச நேரம் தூங்குவான், ஆண்டவரை ஜெபிப்பான், மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவான். நைட்டில் ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும். குகையில் அவன் நிம்மதியாக தூங்க முடியுமா? யார் எப்போ வந்து கொல்லுவாங்கன்னே தெரியாது. அப்படி அந்த நேரத்துலையும் மறுபடியும் துதிக்கிறான். அவன் திருப்பி புலம்பல, என்ன ஆண்டவரே, நான் பாட்டுக்கு அங்கே இருந்தேன், சும்மா கூட்டிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி ராஜா வாக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு மறுபடியும் இப்படி ஓட ஒட்டிட்டியார ஆண்டவரே. அந்த மாதிரி சொல்லவே இல்லை அவன். நம்மனா சொல்லுவோமா இல்லையா?
கண்டிப்பாக சொல்லுவோம், நிச்சயமாக சொல்லியிருப்போம். நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாங்க, உனக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன், உனக்கு நான் பைக் வாங்கி கொடுக்குறேன், இல்லை உனக்கு ஒரு வீடு கொடுப்பேன், இல்லை உனக்கு ஒரு கார் கொடுப்பேன், இல்லை உனக்கு ஒரு நல்ல அலையன்ஸ் வரும், இல்லை ஒரு பிள்ளை கொடுப்பேன். ஏதாவது ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. கொடுத்துட்டு நம்ம வந்து டெய்லி பார்ப்போம், இன்னைக்கு நடக்குதா, இன்னைக்கு நடக்குமா, அப்படி பார்ப்போம். சில பேர் வந்து சரி நடக்கலன்னு விட்டுருவோம். ஆனால் சில பேர் வந்து ஆண்டவர் இப்படி மோசம் பண்ணிட்டீரு ஆண்டவர், கண்டிப்பாக கேட்போம். இத்தனை வருஷம் ஆச்சு, அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா, நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்போம். ஆனால் டேவிட் வந்து அது எதுவுமே கேட்கல. அந்த ஒவ்வொரு காரியத்தை பாருங்க. சங்கீதம் 69:4 எப்போ சொல்றாரு? அவரே ஒரு குகையில இருக்காரு, வனாந்திரத்தில் இருக்காரு. வனாந்திரத்தில் வந்து வெயில் எப்படி அடிக்கும், நைட்லன்னா குளிரும், அங்கே பெட்ஷீட்டு கம்பளி பெட்டு எதுவுமே கிடையாது, தண்ணி ஒரு நேச்சர் காலு கூட கிடையாது. அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் இதை சொல்லி துதிக்கிறாரு. அடுத்தது பார்ப்போம், சங்கீதம் 7:17. இதுவும் சவுல்டேந்து ஓடிக்கொண்டே இருக்காரு. I will give thanks to the Lord because he is righteous. அவர் நீதியா இருக்கிற நிமித்தம் நான் அவரை துதிக்கிறேன், அவரை நாமத்தை உயர்த்தி போற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ சொல்றாரு? நீதியா இருப்பேன் எப்போ சொல்றாரு? சவுல்டேந்து ஓடி ஒளிஞ்சு கஷ்டப்படுகிற நாட்கள்ல. அடுத்தது சங்கீதம் 18. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒவ்வொரு குகையில் இருக்கிறான், அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறான். அப்படி போகும் பொழுது யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்றாங்க, பார்த்துட்டு போய் தகவல் கொடுக்குறாங்க ராஜாட்ட. ஏன்னா சன்மானம் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவரோட ஒரு ஃபோட்டோவும் வரைஞ்சி சன்மானமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து அரண்மனையில் போயிட்டு, நான் டேவிடை இங்கே பார்த்தேன், இந்த கன்னிங்கம் ரோட்டில் அவர் இந்த மாதிரி போயிட்டு இருந்தாருன்னா உடனே சவுல் கிளம்பிடுவார். இவருக்கு ஒரு நன்கொடை கிடைக்கும், சவுல் கிளம்பிடுவார். அப்படி இவன் போகிற இடம் எல்லாமே அநேக முறை நிறைய பேர் வந்து போய் சவுலுக்கிட்ட டிப்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இவர் இந்த வசனத்தை பேசுறாரு. சங்கீதம் 18 பாருங்க, எப்படியெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறார். நீரே என் ரட்சண்யா கொம்பு, நீங்க தான் என் கேடகம், நீரே உங்களோட செட்டைக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த சூழ்நிலையிலும் துதிக்க தான் செய்கிறார். அடுத்தது சங்கீதம் 34. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தா, ஒரு பக்கம் சால் நெருங்கிட்டார், அந்த குகை ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டார் பிடிக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் பிலிஸ்டியன்ஸ் அவங்களோட எல்லையில் இருக்காரு, அவங்களும் இன்னொரு பக்கத்துலேருந்து நெருக்கும். அந்த நேரத்தில் பிடிக்கப்பட்டா ஒன்று பிலிஸ்டியன்ஸ் கொண்டுடுவாங்க, இல்லை சவுல் கொண்டுடுவாங்க. ஒரு சில நொடிகள், ஒரு சில நிமிஷம் தான் இருக்குது. அந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இதை அவர் படிக்கிறாரு. சங்கீதம் 34 அவர் பாருங்க, அந்த நேரத்துலையும் கர்த்தரை நான் உயர்த்துவேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். மரணத்திற்கு கிட்ட இருக்கிற அவர் உயிரோடு இருப்பாரா, இல்லை மரணம் சம்பவிக்க போதான்னு தெரியல. ஏன்னா ரைட்டில் பிலிஸ்டைன்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் சவுலோட எனிமி வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் கேப்சர், வேறு இடம் இல்லை அவருக்கு. நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் சாமுவேல் இல்லை கிரானிக்கல்ஸில் படிச்சிங்கன்னா தெரியும். சவுல் இன்னும் பிடிக்கணும், அதுக்குள்ளே ஒருத்தன் ஓடி வந்து சொல்லுவான், ஐயா நம்ம அரண்மனையை யாரோ ஒருத்தன் அட்டாக் பண்ணுறான், நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க, வரலன்னா அங்கே அட்டாக் பண்ணணும்னா உடனே திடுதுப்புன்னு சவுல் ஓடிடுவார். அந்த நேரத்தில் இவன் இந்த குகையில் தான் இருப்பான் அப்படின்னு எப்படி ஆண்டவர் காப்பாற்றுறாரு பாருங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு துதி வந்துருச்சு, அப்புறம் தான் மெசஞ்சரே உள்ளே வர்றார். அது நீங்கள் சாமுவேல் ஃபுல்லாக படிக்கும் பொழுது புரியும். ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், சவுல் பிடிக்க வரும் பொழுது, அவனை கொல்லணும்னு வரும் பொழுது அவன் துதித்த மாதிரியே ஆண்டவர் வந்து அவனுக்கு கேடகமாக இருக்காரு, அவனை ரட்சிக்கிறாரு, அவனை சவுலோட கையிலேருந்து தப்ப வைக்கிறார். இதுவே அவன் வந்து புலம்பி தீத்து முறுமுறுத்து ஆண்டவரை தூஷித்திருந்தா ஒருவேளை கொன்று கூட போட்டிருப்பான், சவுல் கையில் சிக்கியிருப்பான். இன்னைக்கு நம்ம வந்து சாத்தான் கையில் சிக்கக்கூடாதுன்னா
துதி தான் நம்மளை காப்பாற்றும். ஆமென். ஆண்டவருக்கு வந்து வல்லமை இருக்குது காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டவரை துதிக்கும் பொழுது. இன்னைக்கு உங்கள் சிச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனை பார்த்து புகழ்ந்து பேசாதீங்க. அந்த சிச்சுவேஷனை வந்து பெருசாக காமிக்காதீங்க. இவன் தாவீது செஞ்சதெல்லாம் ஒன்று தான். சிச்சுவேஷனை பெருசாக சொல்லலை, சிறுசாக சொல்லுவான். ஆனால் தேவனோட மகிமையை தான் அதிகமாக சொல்லுவான், தேவனுடைய வல்லமை தான் அதிகமாக சொல்லுவான், தேவனுடைய ரட்சிப்பை தான் அதிகமாக சொல்லுவான், தேவனுடைய கிருபையை தான் அதிகமாக சொல்லுவான். அப்படி ஒவ்வொரு முறையும் சொல்ல 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 அவனுக்கு பாருங்க, அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா இல்லையா நமக்கு ஒருத்தரை பார்க்கல புரியவே புரியாது. அவ்வளோ பிரச்சனை இருந்தும் எப்படி ஒரு மனுஷனால் துதிக்க முடியும்? அதுதான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவன். நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது அதுதான். நான் எல்லாத்துலேயும் உள்ளே போகல, ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். அவனோட மனைவி கூட ஏளனம் செய்கிறாங்க, அவனோட பிள்ளைங்க கூட அவனை கொல்லணும்னு வராங்க, ஒரு சில பிள்ளைங்க அவனோட தளபதி கொல்லணும்னு வராங்க. கடைசி காலம் வரைக்கும் அவன் ராஜாவை ஆன பின்பும் எத்தனையோ எதிரிங்க வராங்க, வீட்டிலேருந்து நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவன் அசர்றதே இல்லை. அவன் செஞ்ச ஒரே காரியம் துதிப்பான். அதே மாதிரி அவன் பாவம் செஞ்ச பொழுதும் அவன் அந்த பெத்ஷிபா என்னும் பெண்ணோட இன்னொரு மனைவியோட தொடர்பு கொண்டு அந்த கனவினையும் கொன்னுடுவான். இவனை மனைவியாக கூட எடுத்துக்குவான். எடுத்துக்கிட்ட பிறகு அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாங்க, நீ செஞ்சது தப்புன்னு. இதே மற்ற ராஜாக்கள், நீங்கள் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் எத்தனையோ ராஜாக்களை பற்றி அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது. அநேக முறை நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று, இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் வந்து நீ செய்வது தவறுன்னு சொன்னால் ஒன்று அந்த தீர்க்கதரிசியை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லைன்னா தலையை வெட்டி அந்த தீர்க்கதரிசி கையிலே கொடுப்பாங்க. இதுதான் வழக்கம். ஆனால் ராஜா தாவீது என்ன செய்கிறார்? அந்த சொன்ன மாத்திரத்தில், ஐயோ நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னியும் அப்படின்றார். சங்கீதம் 51 அது ஃபுல்லாகவே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து நீ தவறு செஞ்சுட்டேன்னு சொன்ன உடனே உணர்ந்து, தப்பு செஞ்ச போதும் அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஆண்டவரை தான் துதிக்கிறான். நம்மளும் அதுதான் செய்யணும். நம்ம பாவம் செஞ்சோன்னே நிறைய டைம் சாத்தான் என்ன கொண்டு வரும்னா, ஐயோ நீ பாவம் செஞ்சுட்ட, இனிமேல் ஆண்டவர் உன் வார்த்தையை கேட்க மாட்டாரு, தூரமாயிட்டேன்னு அந்த டிஸ்டன்ஸை வந்து, ஈவன் தோ there is no actual distance between you and God, he tries to create that there is a big difference. ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி அவன் ஒரு உணர்வை கொண்டு வந்துடுவான். ஐயோ ஒரு அந்த பாவ உணர்வு வரும் பொழுது நான் அப்படி பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்டேருந்து ஒரு தூரமான ஒரு சிச்சுவேஷனை நம்மளை அறியாமலே அந்த கொண்டு வந்துடுவான். ஜெபிக்க விட மாட்டான். ஏன்னா நீ பாவி நீ பாவி நீ பாவி இதுதான் மைண்டில் வரும். ஆனால் ஆண்டவர் வந்து நீ பாவின்னு ஒன்று என்றைக்குமே கூப்பிட மாட்டார். நம்ம உணர்ந்து அந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? கர்த்தரோட பிள்ளைங்க தான் பார்க்குறோம். இப்போ பிள்ளைங்க இருக்காங்க, சொல் பேச்சு கேட்கலன்னா என்ன பண்ணிடுவோம்? அஃபிடாவிட் போட்டு இனிமேல் நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்ருவோமா? இல்லை, திட்டுவோம், கோவப்படுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே தே ஆர் யுவர் சில்ட்ரன். உங்களோட அன்பு அப்படியே தான் இருக்கும். ஜெஸ்ஸி தான் வேற, அவரு விட்டுருங்க, அவரு தாய் தகப்பன் லிஸ்ட்லேயே இல்லை. நார்மலாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அதே தான் ஆண்டவர். ஆனால் சாத்தான் என்ன பண்ணும்? அந்த பாவ உணர்வை கொண்டு வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் அதிகரி. ஈவன் தோ காட் டசன்ட் கோ ஃபார் அவே ஃப்ரம் யூ, ஹீ மேக்ஸ் யூ பிலீவ் தட் காட் இஸ் ஃபார் ஃப்ரம் யூ பிகாஸ் யூ ஹவ் சின். நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க, அதன் நிமித்தம் ஆண்டவர் தூரம் போயிட்டாருங்கிற ஒரு உணர்வை கொண்டு வருவான். அது உண்மை அல்ல. தாவீது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். உடனே மன்னிப்பு கேட்டார், பாவத்தை அறிக்கையிட்டார், மறுபடியும் துதிக்கிறார். உடனே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா? மன்னிக்கலையா? மன்னிச்சிட்டாரு. அதுதான் பாவம் செய்யும் பொழுதும் நம்ம துதிக்கணும். ஆண்டவரே இந்த பாவத்தை பண்ணிட்டேன்னு துதிக்காதீங்க. ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், என் பாவத்தை நீர் மன்னிக்கிறீர் அப்படின்னு துதிங்க. துதிக்கும் பொழுது அகெயின் த ரிலேஷன்ஷிப் கண்டினியூஸ். ஆமென். முதலாவது எதுக்கு துதிக்கணும்? ஆண்டவர் என்ன சிச்சுவேஷன், நன்மை இருக்குதோ இல்லையோ, சாதகமான சூழ்நிலை இருக்கோ இல்லையோ, நம்ம நினைச்சது இருக்குதோ இல்லையோ, துதிக்கணும்.
ரெண்டாவது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் துதிக்கணும். பாவம் செஞ்சுட்டாலும் நம்ம விலகி பின்வாங்கி போயிடக்கூடாது. பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு உடனே துதிக்க ஆரம்பிக்கணும். இப்படி ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் கடைசியில் அரசன் ஆயிட்டான். அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. அவன் அரசன் ஆன பின்பு அவனுக்கு ஒரு வாஞ்ச. என்ன வாஞ்ச? நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு வாஞ்ச இருந்ததா? இன்னைக்கு நம்மளோட அரசியல்வாதிங்க நோக்கம் என்ன சொல்லுங்க? வந்தோன்னே மக்களுக்கு சேவை செய்யணும், ஏதாவது நன்மை கொண்டு வரணும், அப்படி யாராவது இருக்காங்களா? எவ்வளோடா சுருட்டலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. தாவீது அப்படி இருந்தானா? இல்லை. அவனோட வாஞ்ச தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு மிகுந்த வாஞ்ச. அவன் அதுக்கு முதலீடு செய்கிறான், பிளான் போடுறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கட்டுன்னு சொல்றாரா? உன்னுடைய மகன் அதை கட்டுவான். உன்னோட மகன் முதலாவது ராஜாவா நியமிக்கப்படுவான். அதுக்கப்புறம் அவனோட தலைமையில் அந்த ஆலயம் கட்டப்படும் அப்படின்னோடனே அவன் கோவப்படல. என்ன ஆண்டவரே, உங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறேன், இவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறேன், இவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கிறேன், என்ன விட மாட்டேங்கிறீங்களே, ஒரு நாளும் சொல்லலை. அவன் அதுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வசனம் 2 சாமுவேல் 7:18. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஹூ ஆம் ஐ லார்ட், வாட் ஆம் ஐ? நான் எம்மாத்திரம், நான் யாருப்பா உங்களுக்கு? நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? என் குடும்பம் என்ன உங்களுக்கு? இவ்வளோ நன்மைகளை கொடுத்துருக்கீங்க, இனிமேலும் இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி அழுது புலம்பி அவன் ஸ்தோத்திரம் செய்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சம்டைம்ஸ் நீங்கள் வீடு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லலாம், இல்லை சொந்த வீடு உன் மகன் கையில் தான் நான் கட்ட வைப்பேன்னு நீங்கள் என்ன சொல்லணும்? சந்தோஷமா, ஆண்டவரே அட்லீஸ்ட் என் பிள்ளை கையிலாவது ஒரு சொந்த வீடு கொடுக்குறீரே, நன்றின்னு சொல்லும். என்ன ஆண்டவரே, எனக்கெல்லாம் கொடுக்காம என் பிள்ளைக்கு போய் கொடுக்குறீங்க? புலம்பக்கூடாது. தாவீது அதுதான் சொல்கிறான். அவன் நேராக அந்த தீர்க்க தரிசனம் வந்த உடனே தேவ சமூகத்தில் போய் உக்காடுறான். உக்காந்து கண்ணீரோடு அழுகிறான். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? என் மீது இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீங்க, எனக்கு இவ்வளோ நடத்தி வந்திருக்கிறீங்க, ராஜா வாக்கியிருக்கிறீங்க, தப்ப வைத்திருக்கிறீங்க, இன்னைக்கு இது போதாதுன்னு இன்னமும் என் சந்ததியை குறித்து தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்கிறீரே அப்படின்னு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான். உங்களுக்கு எப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வரும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார், இல்லை ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா நீங்கள் போய் வீட்டுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். நீங்கள் அதுக்கு முயற்சி எடுக்கணும். சிலது ஆண்டவர் பார்த்துக்குவார். இப்போ ராஜாவாக்கணும்னு அபிஷேகம் பண்ணார், நீங்கள் போய் மிஸ்டர் சித்தராமையா கெட் அவுட் சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் அந்த நேரம் எப்போ வருமோ அவர் பார்த்துக்குவார். சில காரியங்கள், இப்போ வீடு கட்டுவதற்கு ஆரம்பின்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த பணியை ஆரம்பிக்கணும். மேஸ்திரி உங்கள் வீட்டுக்கு கேட்க மாட்டார், எக்ஸ்கியூஸ் மீ வீடு கட்டணுமா, நான் ரெடியாக இருக்கேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை புரிந்து கொண்டு அந்த தேவைகள் என்ன வார்த்தை வருது அதுக்கு தகுந்தாப்புல ஆண்டவரை கடைப்பிடிச்சு ஸ்தோத்திரம் சொல்லணும். அடுத்தது, ராஜாவாக இருந்த தாவீது அந்த ஆலயத்தை கட்டணும்னு வாஞ்சியாக இருந்தார். வாஞ்சைக்கு ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு, சாலமோன் தான் கட்டணும்னு. அதுக்கு ஆயத்தம் பண்ணுறாரு. ஆயத்தம் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் மூப்பர்களை கூப்பிடுறாங்க, கவர்னர்ஸ், அப்புறம் பிஸ்னஸ்மேன், ரிச்சாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, சபையை கூப்பிட்றாரு, அந்த நாட்டில் உள்ள பெரிய பெரிய எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த திட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? இனிமே உங்களுக்கு 12% டேக்ஸ் இருந்து இன்னையிலேருந்து 35% டேக்ஸ், டெம்பிள் டேக்ஸ் அப்படின்னு 20% ஆட் பண்ணிட்டாரா? என்ன பண்ணாரு? நம்ம ஊரில் அப்படி தான் நடக்கும், பன்னுக்கும் க்ரீமுக்கும் டேக்ஸ். Did he put another 20% டெம்பிள் டேக்ஸ்? ஏன்னா ஒரு ஆலயத்தை கட்டணும்னா எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு சபை கட்டணும்னா குறைஞ்சபட்சம்
ஒரு கோடி ரூபாய் ஆகும் இல்லையா? அதை நிதி திரட்டுவது, இப்போ அந்த மகிமையான அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளவோ செலவாயிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாரு அவர்? டாக்ஸ் போடலை. அந்த வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 29:4. 1 நாளாகமம் 29:4. போதும். வசனம் சொல்லுது, இன் மை டிவோஷன் டுவர்ட்ஸ் த லார்ட் ஐ கேவ். அப்படின்னா என்ன? என்னுடைய வாஞ்சை நிமித்தம், கர்த்தரோட ஆலயம் கட்டணுங்கிற என்னுடைய அந்த வாஞ்சை நிமித்தம் என்னோட சொந்த காசுலேருந்து கொடுக்குறேன். he didn't say I took it from the treasury. ராஜாங்கத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும், அவன் அதுலேருந்து எடுத்து கொடுக்கல. அவனுக்குன்னு ஒன்று சொந்த காசு இருக்கு. எவ்வளோவா அந்த சொந்த காசு? 3000 தாலந்து. தெரியுமா யாருக்காவது 3000 தாலந்து கோல்டுன்னு எவ்வளோன்னு? 100 டன்னுக்கு சமம். ஒரு தாலந்த் 34 கேஜி. 1 talent is equal to 34 kgs of gold. And the word says he gave 3000. ஏறக்குறைய 100 டன் கோல்டு அதை கொடுக்குறான். இன்னைக்குள்ள எல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ? 6000 கோடி வரும். 60,000 கோடி. அடுத்தது சில்வர், அது ஒரு 230 டன் கொடுக்குறாரு. இது எங்கேருந்து? அப்போ யோசிக்கலாம்ல, ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு இவ்வளோ காசு எங்க? ஒருவேளை சைடில் ஏதாவது வாங்கியிருப்பாரோ? அப்படி அல்ல, தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆமென். ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் 100 டன் கோல்டு கொடுக்குறான். அது யாரால? தேவ கிருபை, தேவ கிருபை. பாருங்க, ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன ராஜாவா ஆண்டவர் எம்மட்டும் உயர்த்த முடியும். எவ்வளோ உயர்த்த முடியும் பாருங்க. 100 டன் கோல்டு கொடுக்கறது சாதாரணமா? இன்னைக்கு ஒரு லோடு மணல் வாங்கினாலே 2 லட்சம் ரூபாய். நான் சும்மா யோசித்து பார்த்தேன், 6000 கேஜி தான் இருக்கும் மணல். மண் வாங்கினாலே 2 லட்சம் ரூபாய். 100 டன்னுன்னா என்ன ஆச்சு? அதுவே 60 லட்சம். அதுவே நம்ம வாங்க முடியாமல் திண்டாடுறோம். இந்த மனுஷன் 100 டன் கோல்டு கொடுக்குறாரு. அதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு? அதே 1 நாளாகமம் 29 10 13. அவன் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, எல்லாம் உங்கள் கரத்துலேருந்து வந்ததுப்பா, அதை உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்குறேன், அங்கீகரிங்க. எவ்வளோ கொடுத்துட்டு? 100 டன் கோல்டு கொடுத்துட்டு. சில பேர் 100 கிராம் கோல்டு இருந்ததுன்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட நட சுபாவமே மாறிடும். எவ்வளோ? 100 கிராமுக்கே அவங்கள பிடிக்க முடியாது. அவங்க நடக்கிற நட, பார்க்குற பார்வை, பேச்சு, மிஸ்டர் அப்படின்னு சுபாவமே மாறிடும். எவ்வளோ? ஆஃப்டர் ஆல் ஒரு 100 கிராமுக்கு. ஆனால் ஹியர் வி லுக், 100 டன் அவன் கோல்டு கொடுத்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தது, சர்வாங்கத்தையுமே ஆளுகை செய்கிற நீங்கள் உங்கள் கரத்துலேருந்து கொடுத்ததை திருப்பி தரோம். அப்படிதான் நீங்கள் எந்த காணிக்கை கொடுத்தாலுமே ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய விலை. இந்த விலைக்கு மேலே யாராவது கொடுக்க முடியுமா? ஒருத்தரும் கொடுக்க முடியாது. அப்படி தாவீதே கொடுக்கும் பொழுது, அப்படி சொல்லும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? என்ன காணிக்கை கொடுத்தாலும் ஆண்டவரே உங்க கரத்துலேருந்து வந்ததை. ஆமென், அல்லேலூயா. ஆகையால் துதி ரொம்ப முக்கியம். இந்த துதி எல்லா வேலையிலையும் துதின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறது. இந்த ஏன் அந்த துதி முக்கியம் அப்படிங்கும் பொழுது, அந்த யூதா என்கிறது தான் துதின்ற அர்த்தம், அந்த இஸ்ரவேலோட மீனிங். அந்த யூத குலம் அப்படின்ற துதின்னு தான் அர்த்தம். அது லியாவோட சாப்டர், அது ரொம்ப பெரிய சாப்டர். அவங்களுக்கு 4வது பிள்ளை பிறக்கும் பொழுது தான் அவங்க இது கர்த்தரை நான் துதிக்க பேர் வைக்கிறேன்னு சொல்லி பேர் வைக்கிறார். அப்படி துதிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா காரியமும் என்ன ஆகிடும்?
சக்ஸஸ் ஆகும். எப்போ ஆகும்? கர்த்தர் நியமித்த நாட்கள். இப்போ தாவீதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி உடனே ஆகலை, அவன் மறுபடியும் அதே வேலையில் தான் போய்கிட்டு இருந்தான். இப்போ நம்மளை அபிஷேகம் பண்ணி நீ ராஜாவா ராஜாத்திகளாகவும் உன்னை அழைத்திருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் பஸ்ஸில் போன உடனே நான் வந்து ராஜா லெவல்ப்பா, டிக்கெட் வாங்காது அப்படின்னு சொல்லுவீங்களா? டிக்கெட் கொடுத்து தான் வாங்கணும். நீங்கள் ராஜா ஆகுற வரைக்கும் அந்த காரியத்தை செய்யணும். அப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலை, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும், வலி, கஷ்டம், கண்ணீர், அது எது இருந்தாலும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் துதிக்கிறேன், நீ நல்லவராக இருக்கிறீரப்பா. இன்னொன்று ஏன் துதிக்கணும் அப்படிங்கல, ஆண்டவருக்கு ஐஸ் வைக்கிறது மாதிரி கிடையாது. இல்லை இல்லை, நம்ம வந்து அவர் இருக்கிற நிலைமையை பிரஸ்தாபப்படுத்தணும். அவர் உண்மையிலே நல்லவர், அவர் உண்மையிலே பலசாலி, அவர் உண்மையிலேயே மகத்துவர், அவர் உண்மையிலே அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த உண்மைத்தனத்தை சொல்லி தான் ஆண்டவர், அதை தான் துதி. அப்படி துதிக்கும் பொழுது நமக்கு வந்து எல்லா காரியமும் நடைபெறும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த விசுவாசத்தோட தாவீது எப்படி எதுவுமே பார்க்கல, எதுவுமே தெரியாது, நடக்குமா நடக்காது, அவர் பாட்டுக்கு துதிச்சு கொண்டே இருந்தார். சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, மரணத்திற்கு ஒப்பவித்தா கூட துதித்து கொண்டே இருந்தார். அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளோட வாழ்க்கை மறுரூபமாகும். இது தடைப்பட்டு தான் சாத்தான் இதை அறிய விடாம, பிள்ளைகள் துதிக்காம உங்க வாழ்க்கையில் அநேக தடைகளை கொண்டு வருது. அந்த துதி இல்லாம அந்த தடை அப்படியே இருக்குது. யூ கான்ட் ப்ரோக்ரஸ். ஸோ காட் டுடே இஸ் டாக்கிங் டு அஸ். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்க, நீங்க துதிங்க, துதிச்சு பாருங்க, எவ்வளோ காரியங்கள் இட் வில் ஸ்டார்ட் ஃபாலோயிங் இன் பிளேஸ். நீங்கள் அப்படியே தாவீது மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்போ தாவீது மாதிரி எங்கேயும் கொல்ல வருவாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. டேவிட்ஸ் லைஃப் வாஸ் டிஃப்ரெண்ட். ஈச் ஆஃப் யூ, யுவர் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷித்த சித்தமும் நோக்கமும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பாதையில் நடப்பதற்கு, அந்த வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் ஒத்தாசையை கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க? ஹல்லேலூயா. எழுந்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்வா. இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட, யாருமே இல்லாத அந்த திக்கற்ற சூழ்நிலைகளாக இருந்தால் கூட ஆண்டவரே நன்றி ஸ்வா. மரணத்திற்கு ஒப்பவிக்கிற ஒரு சம்பவமாக இருந்தால் கூட, ஹல்லேலூயா, ஒரு நண்பன்னு சொல்லக்கூட யாருமே இல்லை, என்னை தேற்றுவது கூட யாருமே இல்லை, நீ எப்படி இருக்கேன்னு கேட்பது கூட யாருமே இல்லை, விசாரிப்பது கூட யாருமே இல்லை. பீப்புள் டோன்ட் டேக் நோட்டீஸ் ஆஃப் மீ. அந்த சிச்சுவேஷனில் கூட நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வசனத்தில் சொல்லுகிறது போல எந்த காரியம் இருக்குதோ இல்லையோ, மந்தையில் ஆடுகள் இன்றி போகட்டும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போகட்டும், திராட்சை தோட்டத்தில் திராட்சை ரசமின்றி போகட்டும், நான் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று வேதம் சொல்லுங்க. அப்படி எந்த காரியத்திலையும் ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஒருவேளை அந்த வழியில் நம்ம புலம்பலாம், ஆனால் முறுமுறுக்கக்கூடாது. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடய வழியில் நான் ஒரு நேரங்களில் நான் புலம்புவேன்ப்பா, கண்ணீரோடு நான் வேதனையோடு நான் புலம்புவேன், என்னோடய வியாகுலங்களை எல்லாம் நான் கொட்டுவேன், ஆனால் ஒருபோதும் நான் இனிமேல் முறுமுறுக்க மாட்டேன்ப்பான்னு சொல்லுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஐ வில் ட்ரஸ்ட் இன் யூ லார்ட். இந்த காரியம் என் கண்ணு முன்னாடி நடக்குதோ நடக்கலையோ, ஐ பிலீவ் இன் யூ. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் உம்மை நம்புகிறேன். இதை எங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த தடைகளை எல்லாம் நீக்குங்க. என்னோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தடையும் நீக்குங்கன்னு சொல்லுங்க. இனிமேல் நான் துதிக்கிறேன். துதிக்கு தடையே வேண்டாம். ஹல்லேலூயா. என் வேலையும் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு வேலை கிடைக்குதா நான் துதிக்கிறேன், வேலை போகுதா நான் துதிக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஏற்ற வேலையில் நடக்குதா நான் துதிக்கிறேன், டிலே ஆகுதா நான் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளை எனக்கு பாக்கியம் இருக்குதா நான் துதிக்கிறேன், பிள்ளை பாக்கியம் எனக்கு லேட் ஆகுதா நான் துதிக்கிறேன். எல்லா காரியத்திற்கும் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, நான் துதிக்கிறேன். இனிமே ஹல்லேலூயா, nothing can stop me from praising my God. ஹல்லேலூயா.
நான் எவ்வேளையும் தாவீதை போல துதிக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது பட்ட கஷ்டங்கள் நாங்கள் ஒருபோதும் பட மாட்டோம். ஆனால் அதை ஹல்லேலூயா அதோட கம்மியாக பட்டா கூட நான் உண்மை ஒவ்வொரு வேளையிலும் நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்மை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நான் துதிக்கிறேன். அந்த நேரத்தில் நான் மறந்து போகாமல் மேட்டு மேலே நடக்காதபடி என் தாழ்மையாக அப்பொழுதும் நான் துதிக்கிறேன். இது எல்லாம் உங்கள் மகிமை என் கரத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லி நான் துதிக்கிறேன்ப்பா. அப்படியாய் எங்களுக்கு உத்தாசையை கொடுங்க, அப்படியாய் எங்களோட மனதை மறுரூபப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். அப்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாச்சு. ஒவ்வொருத்தருக்கும் கிருபை விளங்கட்டும். ஹல்லேலூயா. தேவனோட ஒத்தாசை விளங்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் சமூகம் இறங்கட்டும் இன் இயேசுவின் நாமம். ஹெல்ப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம். தேங்க்யூ ஃபாதர். அப்படி செய்ய போகிற கிருபை தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி, தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனல்லோ நல்ல தந்தை. Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு தன்னுடைய தாசன் மூலமாக நம்மிடத்தில் பேசின இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், ஆராதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் அன்பு சகோதரர் சந்திரசேகர் அண்ட் ரூத் அவங்க இருவரையும் நான் முன்னால் அழைக்கிறாங்க, குழந்தையோட முன்னால் அழைக்கிறேன். நம்ம சந்திரசேகர் ரூத்னா யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாரும் சந்துரு தனு அப்படின்னு கூப்பிட்டு பழகிறதுனால யாருக்கும் தெரியல. அதனால பிரதர் சந்துரு தனு அவங்க இருவரையும் முன்பாக அழைக்கிறேன். அவங்களுக்கு மகன் பேர் கிளமெண்ட் ஜோஷுவா. அவங்க கர்த்தர் கிருபையா 2வது குழந்தைய கொடுத்துருக்குறாங்க. இது கர்த்தர் கொடுத்த குழந்தை. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்க முடியுதா குழந்தைய? நல்லா அமைதியாக தூங்கிட்டு இருக்கிற அப்படி. ஆமென். வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற ஈவு. இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட் தான் பிள்ளைங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு கர்த்தர் கொடுத்த 2வது கிஃப்ட் தான் இந்த குழந்தை, தேவ ஈவு. ஆமென். கர்த்தர் கொடுத்த இந்த ஈவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 128:3 வாசிக்கிறோம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவானவர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது, சிறு குழந்தையாக இருந்த பொழுது, சிமியோன் அந்த குழந்தைய ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி அந்த குழந்தைய ஆசீர்வதிச்சா. அப்படி அதே போல நாமும் இன்னைக்கு இந்த குழந்தைய கர்த்தருடைய நாமத்தினால நம்ம ஆசீர்வதிக்க போறோம். தேவனுக்கு இந்த குழந்தைய நம்ம பிரதிஷ்டை செய்ய போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு சிறு குழந்தையாக இருந்த பொழுது அவர் ஞானத்திலும் வளர்த்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் விருத்தியானார். ஹல்லேலூயா. இந்த குழந்தையும் ஞானத்திலும் வளர்த்தியிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் விருத்தி அடையும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த குழந்தையை நம்ம பிரதிஷ்டை செய்த அந்த நிமிடம் முதல் கர்த்தர் இந்த குழந்தையின் மீது பொறுப்பேற்கிறார். தேவ தூதர்கள் காப்பார்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருந்து அவருடைய ஞானத்தினால் கர்த்தர் இந்த குழந்தையை நிரப்புவார். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம அதனாலதான் நம்ம குழந்தைய என்ன பண்றோம்,
கர்த்தர்கிட்ட இந்த குழந்தையை நம்ம பெற்றுக்கொண்டதுனால நம்ம கர்த்தருக்கே நம்ம கொடுத்து பிரதிஷ்டை செய்கிறோம். அப்ப பிரதிஷ்டை செய்கிற பொழுது அப்ப என்ன செய்வார்னா, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், இந்த குழந்தையை நான் உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? அல்லேலூயா, அந்த குழந்தையின் மீது பொறுப்பேற்று தன்னுடைய தூதர்களை இரவும் பகலும் அந்த குழந்தையை காக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இந்த குழந்தைக்கு ஞானம் உலகத்தில் இருந்தல்ல, பரலோகத்தில் இருந்து ஞானம் வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைய நம்ம பிரதிஷ்டை செய்ய போகிறோம். அன்பு குழந்தைய, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முன்ன வந்துருங்க, முன்ன வாங்க. அன்பு குழந்தைய ஜோயல் ஜூடா என்று சொல்லி பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அன்பு குழந்தையை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஜோயல் ஜூடா, ஜோயல் ஜூடா சொல்லி இந்த குழந்தைய கர்த்தரின் நாமத்தினால நம்ம பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். Glory be to God. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து அவங்க குழந்தைக்கு நேராக கரத்தை நீட்டு ஒரு நிமிடம் இந்த குழந்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதிக்க போறோம். அவையானவரே, ஸ்தோத்திரம். உங்களால முடிஞ்சிச்சுன்னா எழும்பி நில்லுங்க. நெளிந்து உங்க கரத்தை இந்த குழந்தைக்கு நேராக நீட்டி கண்களை மூடி நம்ம இந்த குழந்தையை நம்ம ஆசீர்வதிக்க போறோம் இயேசுவின் நாமத்தினால. ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த அன்பு குழந்தையை கொடுத்த கர்த்தர் நீர். இது இந்த சந்துரு, தனு, சந்திரசேகர், ரூத் இந்த தம்பதிகளுக்கு இந்த குழந்தையை கர்த்தர் தாமே இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குழந்தைக்கு உச்சன் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவரே, ஸ்தோத்திரமா. இந்த குழந்தையின் கண்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோமா. உம்முடைய காரியங்களை மாத்திரம் காணக்கூடிய கண்களாக கர்த்தர் இதை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த குழந்தையின் காதுகளை ஆசீர்வதிக்கிறோமா. உம்முடைய சத்தத்தை கேட்கும் காதுகளாக, உம்முடைய வசனங்களை கேட்கும் காதுகளாக கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த குழந்தையின் வாயை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை போதிக்கிற வாயாய் இருக்க பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த குழந்தையின் கரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய காரியங்களை செய்கிற கரங்களாய் பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த குழந்தையின் பாதங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய செய்தியை சுமந்து செல்லுகிற பாதமாய் இருக்க பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நாங்கள் வேதத்திலே 1 கொரிந்தியர் 2:16 நாங்கள் வாசிப்பதை போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிற்று என்ற வார்த்தையின்படி இந்த குழந்தை உம்முடைய சிந்தையில் வளர தேவன் கிருபை தருவீராக. அவியானவர் இந்த குழந்தையை வளர்ப்பதற்குரிய ஞானத்தை, கிருபையை, பலத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பெற்றோர்களுக்கு தேவன் தந்து இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் சபையாய் சேர்ந்து ஒருமனப்பட்டு அன்பு குழந்தையை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமத்தினால் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த குழந்தை இந்த குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, மனமகிழ்ச்சியை இந்த குழந்தை வளரும் பொழுது அநேகருக்கு மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படி கர்த்தர் தன்னுடைய கிருபை தயவு இந்த குழந்தையின் மீது வைப்பேன். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த குழந்தை பிறந்த பொழுது அவையான ஒரு ஸ்தோத்திரம். அவங்க இன்னைக்கு நம்ம செய்தியை கேட்டது போல இந்த தாயார் எனக்கு தெரியும். இந்த மகள் துதித்து எவ்வளவு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கர்த்தரை துதிச்சு தான் இந்த
குழந்தைய பெற்றாங்க. ஆனால் பிறந்த பொழுது இந்த குழந்தைக்கு அந்த ஒரு சில ஃபார்மேஷன்கள் சரியில்லாதபடினால தாயாரா பெற்றோரா அவங்க எவ்வளவோ சஞ்சலப்பட்டு மனசில் எவ்வளோ அந்த பாரம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த குழந்தைய கொடுத்தவர் கர்த்தர். இது எப்படி உருவாக்கணும்னு தேவன் அறிவார். ஹல்லேலூயா. ரொம்ப மனம் சஞ்சலப்பட்டு இருந்தாங்க. நான் முதல்ல அந்த குழந்தைய பார்க்க அவங்க வீட்டுக்கு போன பொழுது எனக்கே ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் இந்த 2 பேரையும் எப்படி பலப்படுத்தி கர்த்தர் எங்கள் குழந்தைய சரி பண்ணுவார் பிரதர்ன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். நாங்கள் எங்கள் கர்த்தர் இந்த குழந்தைய சரி பண்ணிடுவாருன்ட்டு நான் ஜெபிச்சுட்டு குழந்தைய ஆசீர்வச்சிட்டு வந்தேன். நான் வெளியில் வரும்போது, ஆண்டவரே இந்த குழந்தைய உமக்கண்டு ஒப்பு கொடுத்து இந்த குழந்தைய கொடுத்தவர் நீங்கள் தான் சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த நாள் இந்த பிரதிஷ்டைக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்தபோது கர்த்தர் சொன்னார், மகனே என் நாமத்தினால அவங்களுக்கு சொல்லு, இந்த குழந்தை அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல மன மகிழ்ச்சியை, வருகிற நாட்களில் அநேகருக்கு மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிற பாத்திரமாக நான் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறக்கும் பொழுது அந்த தாயின் என்ன ஒரு கண்ணீரோ அந்த சஞ்சலமோ இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வளர 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 இந்த குடும்பத்திற்கு சஞ்சலமோ கண்ணீரோ பாரமோ துக்கமோ இல்லை, மன மகிழ்ச்சி நாட்களை தான் கொண்டு வர போகுது. ஹல்லேலூயா. இந்த குடும்பத்திற்கு பெற்றோருக்கு பெருமையை சேர்க்க போகுது, கனத்தை சேர்க்க போகுது, மன மகிழ்ச்சியை உண்டாக்க போகுது. குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, அநேகருக்கு இந்த குழந்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைச்சிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லோருமாய் சேர்ந்து குழந்தையே ஒரு நிமிடம் கர்த்தர் கரத்தை நீட்டு நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பு குழந்தையே குடும்பத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால நாங்க வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நிறைவை கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் அளித்ததை போல கர்த்தாவே ஸ்தோத்திரம் நிறைவை உண்டாக்கும் மன மகிழ்ச்சியை இந்த குழந்தையின் மூலமாக இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் நீர் கட்டளையிட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த குடும்ப கர்த்தாவே இந்த குழந்தையின் மூலமாக நீர் மன மகிழ்ச்சியை கட்டளையிட போகிற அந்த சித்தத்திற்காக, உம்முடைய பரிசுத்த நோக்கத்திற்காக உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.